சிறகடிக்க ஆசை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். சத்தமே இல்லாம ஆஸ்கர் ஒண்ணு நாமினேட் ஆகியிருக்கிறது இந்தியாவையே பெருமைப்பட வச்சிருக்கு. நாம இங்க பெரிய ஹீரோ படத்துக்கு போட்டி போட்டு இதுவா அதுவான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க இந்த படம் சைலண்டா சாதிச்சு காட்டியிருக்கு. உலக அளவுல டாப் 15 பிலிம்ஸ்ல இந்த படமும் ஒரு படமா இருக்குது. என்ன படம் அது, எப்படி அது நாமினேட் ஆச்சு, வாங்க டீடைலா பார்க்கலாம். ஆஸ்கர்ஸ் தி அகாடமி அவார்ட் இதுதான் உலகத்திலேயே மிக உயரிய சினிமா விருது. ஏற்கனவே RRR படத்துல வரக்கூடிய நாட்டு பாடல் பாத்தீங்கன்னா ஆஸ்கர்ல நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா சத்தமே இல்லாம தமிழ் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம் ஒன்னு இங்க நாமினேட் ஆகியிருக்கு. தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம் தாங்க பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம்ஸ் கேட்டகரியில நாமினேட் ஆகியிருக்கு. 15 பிலிம்ஸ் மட்டும் தான் அதுல நாமினேட் ஆகியிருக்கு. அதுல நம்ம தமிழ் டாக்குமெண்ட்ரி பிலிம் நாமினேட் ஆகியிருக்கு. இந்த படத்தை கார்த்திகி கோன்ஸ்லேவ்ஸ் அப்படின்றவர் தான் இயக்கியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை அச்சின் ஜெயின், குனித் மோங்கா அப்படின்றவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 8, 2022 அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அந்த வனப்பகுதியில 2 குட்டி யானைகளை ஒரு குடும்பம் எடுத்து வளர்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை இந்த யானைகளுக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு போராட்டத்தை தான் இந்த படம் எடுத்து சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம் தான் ஆஸ்கர்ல நாமினேட் ஆகியிருக்கு. இது நம்ம இந்தியாவே பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. சத்தமே இல்லாம இந்த ஷார்ட் பிலிம் சாதிச்சு காட்டியிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off. This is RJ Gautam from Behind Woods. சிறகடிக்க ஆசை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில்.